நாம் இன்று வைணவம் தழைக்கச் செய்த ராமானுஜர் பற்றி பாடல் ஒன்றை பார்ப்போமா? இன்றைக்கு 1008 வருடங்களுக்கு முன்பே சமத்துவ புரட்சி செய்தவர் நம் ராமானுஜர். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்பதை நாம் அனைவரின் பொதுமொழி. அவ்வாறு இருக்க அவர் நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் அவர் வழி நடக்க வேண்டும். நாம் இப்பொழுது அவரின் வேறு பெயர்கள் யார் மூலம் எப்படி வழங்கப்பட்டது என்பதை ஒரு பாடல் மூலமாக பார்ப்போமா? நாளை ராமானுஜரின் திருமேனி வைபவ பாடல் ஒன்றையும் பார்ப்போம். ராமானுஜா என்ன நாவென்ன நாவே நாவினிக்க சொல்லுவோம் ராமானுஜா என்றே எண்ணற்ற நாமதேயம் இனிக்கின்ற நாமதேயம் எண்ணற்ற நாமதேயம் இனிக்கின்ற நாமதேயம் என்றென்றும் சொல்வோம் அவன் நாமதேயம் என்றென்றும் சொல்வோம் அவன் நாமதேயம். ராமானுஜா என்ன நாவென்ன நாவே நாவினிக்க சொல்லுவோம் ராமானுஜா என்றே இளையாழ்வார் என்றே திருமலை நம்பி அழைத்தார் எதிராஜர் என்றே பேரருளாளனும் அழைத்தார் உடையவர் என்றே அழகிய மணவாளனும் அழைத்தார் லக்ஷ்மணமுனி என்றே திருவரங்க பெருமாள் அழைத்தார். ராமானுஜா என்ன நாவென்ன நாவே நாவினிக்க சொல்லுவோம் ராமானுஜா என்றே எம்பெருமானார் என்றே திருக்கோஷ்டி நம்பி அழைத்தார் சடகோபன் பொன்னடி என்றே திருமலை ஆண்டான் அழைத்தார் நம் கோயில் அண்ணன் என்றே கோதை நாச்சியாரும் அழைத்தார் பாஷ்யக்காரன் என்றே காஷ்மீர் சாரதையும் அழைத்தாள். ராமானுஜா என்ன நாவென்ன நாவே நாவினிக்க சொல்லுவோம் ராமானுஜா என்றே பூதபுரீஸ்வர் என்றே ஆதிகேச பெருமாள் அழைத்தார் தேசிகேந்திரன் என்றே திருவேங்கடவனும் அழைத்தார் முதல்வன் இவன் என்றே ஆளவந்தாரும் அழைத்தார் திருப்பாவைஜியன் என்றே பெரிய நம்பியும் அழைத்தார். ராமானுஜா என்ன நாவென்ன நாவே நாவினிக்க சொல்லுவோம் ராமானுஜா என்றே ராமானுஜா 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 ராமானுஜா. நாளை வேறு ஒரு வீடியோவோட பார்க்கலாமா நம்ம?